அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றதும் நிகழ்ந்த துன்பங்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபலமான சஹாபி ஆவார்கள். அவர்கள் மஸ்ஜித் நபவியில் நிரந்தர முஅத்தினாக இருந்து வந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு காஃபிரிடத்தில் அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்று கொண்டதின் காரணத்தால் பலவிதமான துன்பங்கள் இழைக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு கடும் விரோதியாக இருந்து வந்த உமையா இப்னு கலஃப் என்பவன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடும் வெயில் நேரத்தில் நடுப்பகலில் கொதிக்கும் மணலில் மல்லாத்தி படுக்க வைத்து அவர்கள் அசைய முடியாதவாறு அன்னாருடைய நெஞ்சின் மீது பெரும் பாறையை தூக்கி வைத்து, இதே நிலையில் நீ இறந்துவிடு அல்லது வாழ விரும்பினால் இஸ்லாத்தை விட்டுவிடு என்று கூறுவான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துயரமான நிலையிலும் அஹத் அஹத், வணக்கத்துக்குரியவன் ஒருவன் ஒருவன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இரவில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சவுக்கினால் அடிக்கப்படுவார்கள். மறுநாள் கொதிக்கும் மணலில் போடப்பட்டு அந்த காயங்கள் அதிகரிக்கும்படி வேதனை செய்யப்படுவார்கள். ஏனெனில் வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட வேண்டும் அல்லது துடிதுடித்து இறந்துவிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாகும். இக்கொடுமைகளை செய்தவர்கள் தளர்ந்தார்களே தவிர பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறுதி தளர்ந்திடவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வேதனை செய்வதில் சில வேளைகள் அபூ ஜஹலின் முறை வரும், சில வேளை உமையா இப்னு கலஃப் உடைய முறை வரும், சில வேளை மற்றவர்களின் முறை வரும். அனைவரும் தங்களின் சக்தியை பயன்படுத்தி கொடுமைப்படுத்துவதில் இறுதி எல்லையை அடைய முயன்றனர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்நிலையை கண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரை விலைக்கு வாங்கி உரிமை அளித்து விட்டார்கள். அரபு நாட்டில் சிலை வணக்கக்காரர்கள் தங்களின் சிலைகளை வணக்கத்துக்குரியவை என்று கூறி வந்தனர். அதனால்தான் அவர்களின் கொள்கைக்கு எதிரிடையாக இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கை கூறப்பட்டது. அதன் காரணமாகவே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவில் ஒருவன் ஒருவன் என்ற ஜபம் இருந்து வந்தது. இது அன்பின் தொடர்பால் மட்டும் ஏற்படும் வார்த்தையாகும். உலக வாழ்வில் பொய்யான அன்பு கொண்டவர்களை நாம் காணுகிறோம். எவருக்கு யார் மீது அன்பு ஏற்படுகிறதோ அவர் அவருடைய பெயரை கூறுவதில் இன்பம் கொள்கிறார். எவ்வித பயனும் இல்லாத நிலையில் அப்பெயரை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உலகின் பொய்யான அன்பு இவ்வித நிலையில் இருந்தால் தீன் துன்யா இரண்டிலும் பலன் தரக்கூடிய அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ளுதலை பற்றி நாம் என்ன சொல்வது? இதன் காரணமாகவே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் இழைக்கப்பட்டும் மிக கடினமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டும் மக்காவின் சிறுவர்களால் அவர்கள் தெருக்களிலும் சந்துகளிலும் இழுத்து செல்லப்பட்டும் அவர்கள் அஹத் அஹத் என்ற ஏகத்துவ வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தார்கள். இந்த துன்பங்களுக்கு வெகுமதியாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் வாங்கு சொல்லும் முஅத்தினாக இருக்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஊரில் இருக்கும் போதும் பிரயாணத்திலும் வாங்கு சொல்லும் திருப்பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின் அன்னாரின் இடம் காலியாக இருப்பதை பார்த்து கொண்டு மதீனாவில் இருப்பது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்த காரணத்தால் தங்களுடைய வாழ்வின் மீதி நாட்களை ஜிஹாதில் கழித்துவிட எண்ணம் கொண்டு மதீனாவை விட்டு சென்று விட்டார்கள். நீண்ட காலம் வரை மதீனாவுக்கு திரும்பி வரவே இல்லை. ஒரு தடவை கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்த போது, பிலாலே, இது என்ன அநியாயம், நம் இடத்திற்கு இதுவரை நீர் வரவில்லையே என்று நபி அவர்கள் திருவாய் மலர்ந்ததைக் கண்டு விழித்தவுடன் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். மதீனாவில் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பாங்கு சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டதால் அன்புக்குரிய அவர்களின் வேண்டுகோளை மறுக்க முடியாத நிலையில் பாங்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திய பாங்குலி கேட்டவுடன் மதீனாவில் மக்களிடையே பெரும் ஆரவாரம் எழுந்தது. பெண்களும் அழுது கொண்டே தங்கள் இல்லங்களிலிருந்து வெளிவர ஆரம்பித்தனர். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு பிறகு அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு திமிக்ஸ் நகருக்கு அருகிலுள்ள ஒரு இடத்தில் இறப்பெய்தார்கள்.